வணக்கம். தமிழ் மீடியா 360 சேனலின் செய்திகள் உங்களுக்காக. இன்று ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடத்தை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த 48,436 பணியாளர்களுக்கு 104,75,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியுள்ளார். அதேபோல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் அரசியல் சட்டமேதை PR அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன்படி நாடாளுமன்ற வளாக புல்வெளியில் அம்பேத்கருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். அதேபோல் தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கரின் சிலைக்கு தமிழக அரசின் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை MC ராஜா கல்லூரி மாணவ விடுதி வளாகத்தில் 44,50,00,000 ரூபாய் செலவில் தரை மற்றும் 10 தளங்களுடன் 484 மாணவர்கள் தங்கும் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பில் முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட உள்ளது. மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.